ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பரா இருக்கிறேன். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா 10 விடுகதைகள் தான் பார்க்க போறோம். இன்னும் நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1 2 3. இப்போ வாங்க 10 விடுகதைகளையும் முத்து முத்தா பார்க்கலாம். முதல் விடுகதை. இலை உண்டு கிளை இல்லை, பூ உண்டு மனம் இல்லை, காய் உண்டு விதை இல்லை, பட்டை உண்டு கட்டை இல்லை, கன்று உண்டு பசு இல்லை. அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா வாழை. போன விடுகதை வீடியோவில் ஒரு தமிழ் புதிர் பாடல் ஒன்று போட்டிருந்தேன். ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸை பார்த்து இது என்ன சாங்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன்ல. அது என்ன சாங்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பாடல் தான். அப்படின்னு ஒரு சாங் வரும்ல, அந்த சாங் தான். இரண்டாவது விடுகதை. எவ்வளவு முயன்றாலும் அவனை கடிக்க முடியாது, அவன் இல்லாமல் உணவே இல்லை. அவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா தண்ணீர். யாரெல்லாம் நம்ம கடி ஜோக்ஸ் வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் ஹாய்னு ரிப்ளை பண்ணுறேன். நம்மளோட கடி ஜோக்ஸு, விடுகதைகள், நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாத்தையுமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பியூட்டிஃபுல் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மூணாவது விடுகதை. பூ பூக்கும் காய் காய்க்கும் ஆனால் பழம் பழுக்காது. அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா தேங்காய். இன்னைக்கு ஒரு தமிழ் புதிர் பாடல். ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸை பார்த்து இது என்ன சாங்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாலாவது விடுகதை. இளமையில் பச்சை, முதுமையில் சிவப்பு, குணத்தில் எரிப்பு. அதோட விடை என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா மிளகாய். ஐந்தாவது விடுகதை. தாய் குப்பையிலே, மகள் சந்தையிலே. அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா நெல். ஆறாவது விடுகதை. அடிக்காமல் திட்டாமல் கண்ணீர் வரவழைப்பாள். அவள் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா வெங்காயம். ஷின்சான் பிடிக்கும்னா ரெட் கலர் ஹார்ட்டும், டோரிமான் பிடிக்கும்னா ப்ளூ கலர் ஹார்ட்டும், டோரா புஜ்ஜி பிடிக்கும்னா பிங்க் கலர் ஹார்ட்டும், மோட்டு பத்துலு பிடிக்கும்னா எல்லோ கலர் ஹார்ட்டும், நிஞ்சா ஹட்டோரி பிடிக்கும்னா க்ரீன் கலர் ஹார்ட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏழாவது விடுகதை. கண்ணீர் விட்டு வெளிச்சம் தருவாள். அவள் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா மெழுகுவர்த்தி. நொடிக்கு நொடி சுவாரஸ்யங்கள் கொண்ட இவ்வுலகில் அறியப்படாத பல விஷயங்கள் உண்டு. அதில் சில விஷயங்கள் இதோ. இன்னைக்கு 4 பொதறிவு வினாக்கள் பார்க்கலாமா? 1. உலக தந்தையர் தினம் ஜூன் 18. 2. அன்னையர் தினம் பிப்ரவரி 22. 3. உலக பெண்கள் தினம் மார்ச் 8. 4. உலக குடும்ப தினம் மே 5. இப்போ 8வது விடுகதைக்குள்ளே போகலாம். எட்டாவது விடுகதை. நீண்ட உடல் இருக்கும், தூணும் அல்ல, உடலில் சட்டை இருக்கும் ஆனால் உயிர் இல்லை, துயிலில் சுகம் இருக்கும் மெத்தை அல்ல. அது என்ன? 1 2 3
அதோட விடை என்னன்னா தலையணை. 9வது விடுகதை. இதயம் போல் துடித்திருக்கும், இரவு பகல் விழித்திருக்கும், அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா கடிகாரம். லாஸ்ட் 10வது விடுகதை. வெயிலில் மலரும், காற்றில் உலரும், அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா வியர்வை. போன விடுகதை வீடியோவில் சில ஒலிம்பிக் விளையாட்டுகளை பற்றி பார்த்தோம்ல. இன்னைக்கு கடைசியாக சில ஒலிம்பிக் விளையாட்டுகளை பற்றி பார்க்கலாம். இன்னையோட ஒலிம்பிக் விளையாட்டுகளை பற்றின செய்திகள் அவ்வளோதான் முடியுது. வாங்க பார்க்கலாம். முதல் விளையாட்டா டேபிள் டென்னிஸ். இதுவும் டென்னிஸ் போலவே டேபிள் டென்னிஸ்லையும் ஒற்றையர், இரட்டையர், கலப்பு இரட்டையர் போட்டிகள் இருக்குதாம். அதுக்கப்புறம் என்ன விளையாட்டுனா டேக்வாண்டோ. இதுவும் மற்ற விளையாட்டு மாதிரி உடல் எடையை வச்சு தீர்மானிக்கிற ஒரு வகை விளையாட்டு தான். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவங்களோட உடல் எடையை பொறுத்து 4 வெவ்வேறு நிகழ்வுகள் இருக்குதாம். இப்போ டென்னிஸ். இதில் ஒற்றையர், இரட்டையர், கலப்பு இரட்டையர்கள் இருக்கிறாங்களாம். இப்போ என்ன விளையாட்டுனா ட்ரையத்லான். ட்ரையத்லான் அப்படின்னா ஓட்டம், நீச்சல், சைக்கிள் ஓட்டுதல்னு இது எல்லாமே சேர்ந்த கலவையாம். அதுக்கப்புறம் தனிப்பட்ட நிகழ்வுகளும் கலப்பு ரிலே நிகழ்வுகளும் இருக்குதாம். இப்போ என்ன விளையாட்டுனா கைப்பந்து. 2020 கோடைக்கால ஒலிம்பிக்கில் 24 கைப்பந்து அணிகளும் 48 பீச் வாலிபால் அணிகளும் பங்கேற்றுக்கிட்டாங்களாம். அடுத்து என்ன விளையாட்டுனா பளு தூக்குதல். டோக்கியோ ஒலிம்பிக் பளு தூக்கும் போட்டியில் ஆண்களுக்கு 61 கிலோ முதல் 109 அதுக்கு மேலே உள்ள கிலோ வரைக்கும், பெண்களுக்கு 49 கிலோ முதல் 87 கிலோவும் 87 கிலோவுக்கு மேலே வரையிலையும் 7 பிரிவுகள் நடத்தினாங்களாம். கடைசி விளையாட்டா மல்யுத்தம். ஆண்களோட மல்யுத்தம் 2 வெவ்வேறு வகைகளாக இருக்குதாம். ஒன்று கிரேக்க ரோமன், 2வது ஃப்ரீ ஸ்டைல் மல்யுத்தம். இப்போ பெண்களுக்கானது. பெண்களுக்குள்ள மல்யுத்தத்தில் ஃப்ரீ ஸ்டைல் நிகழ்வு மட்டுமே இருக்குதாம். உடல் எடை வகையோட அடிப்படையில் இந்த நிகழ்வுகளை பிரிக்கிறாங்க. இவ்வளோதான் இந்த மல்யுத்த விளையாட்டில் உள்ள நிகழ்வுகள். இப்போ ஒலிம்பிக் விளையாட்டை பற்றின செய்திகள் எல்லாமே முடிஞ்சுது. நம்ம விடுகதை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கடி ஜோக்ஸ், விடுகதைகள் வீடியோவெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த விடுகதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.